ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கண்ணுக்கு மண்ணுக்கா எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள முக்கிய முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வருங்காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல இருக்கிறோம். எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனா தாய்தான் காது வரை இருக்கிறோம். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழைக்காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழைக்காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் தோல் வலியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே. முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன்